நேற்று சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஜெயிச்சாங்க, எதனால நியூசிலாந்து கோட்டை விட்டாங்க, அதை பற்றி தான் நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நேற்று சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கு மேட்ச் நடந்துச்சு. ஓகேங்களா, இந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமுக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ரெண்டு டீமே வந்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. பட் ப்ளஸ் வந்து இந்த டீமில் இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வெளியெல்லாம் போக மாட்டாங்க. ஜெயிக்கிறவங்க வந்து டேரெக்டாக வந்து குவாலிஃபைக்குள்ளே போயிடுவாங்க, அதாவது சூப்பர் 8 சுற்று போயிடுவாங்க. அதுக்காக மேட்ச் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் நியூசிலாந்து பிடிச்சாங்க. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் நியூசிலாந்து பிடிச்சதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லாம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு 6 ஓவருக்கு 58 ரன் அடிச்சிருந்தாங்க, 3 விக்கெட் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சு 7 ஓவருக்கு 65 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிருச்சு. அவ்வளோதாண்டா 150 ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மார்க் சாப்மன் இருக்கார்ல, அவர் வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பேட்டிங் கொஞ்சம் அட்டாக்கிங் மோடில் ஆடினார். அப்படி ஆடும்போது அவர் வந்து 48 ரன் ஆல்மோஸ்ட் அடிச்சார். 48 ரன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து டேரி மிச்சர் கொஞ்சம் ஸ்டாண்டிங் பண்ணார். இப்படி அடிக்கும்போது எல்லாரும் கொஞ்சமாக ரன் அடிக்கட்டும் ஆல்மோஸ்ட் வந்து 175 வந்து அடிச்சிருந்தாங்க. திருப்பி வந்து 176 ரன் அடிச்சா வின்னு அப்படின்னு நான் நினைச்சேன். எல்லாருமே வந்து நியூசிலாந்து வந்து கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, நியூசிலாந்து டஃப் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சமாவது டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் யார் போடாதுமா, மார்க் ஹென்ரி போடாருங்க. அங்கே ஆரம்பிச்சுதுங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்தே வந்து யார் எய்டன் மார்க்கரும் குயின் அடிக்க 2 பேருமே அட்டாக்கிங் ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனால் எய்டன் மார்க்கம் எப்பவுமே வந்து ஸ்டாண்டிங் பண்ணி ஆடுவார். அவர் அடிச்சு அடி பார்த்தா டோட்டலாகவே டிஃப்ரென்ஸுங்க. ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் எவ்ரி ரன்ஸுமே 200 ஸ்ட்ரைக் ரேட்டுகளை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஆடினார். அந்த ஆடினால மார்க் ஹென்ரி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டது எனக்கு கேட்டால் ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஜேக்கப் டஃபின்னு ஒரு பெஸ்ட் பவுலர் வச்சுக்காங்க, நம்பர் 2 T20 பவுலராக இருக்காரு. அவரை ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்தீங்கன்னா ஜெயிட மார்க்கரம் அவுட் ஆக்கியிருந்தாவோ இல்லை குயின்டிக்காக்கு அவுட் ஆக்கியிருந்தாலோ ஈஸியாக வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து டஃப் கொடுத்துருக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் ஓவர் மார்க்கெட்டிங் கொடுத்தாங்க, சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபெர்கூசன் வந்தார். ஃபெர்கூசன் வந்து 2 நிறைய வாங்கி கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து குயின்டிக்காக்கு அவுட் பண்ணார். இது வந்து லேட் விக்கெட் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நடந்ததுனால வந்து டோட்டலாகவே வந்து அவங்க மேட்ச் கைவிட்டு போச்சு. அதுக்கப்புறம் எய்டன் மார்க்கரை அவர் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் என்ன பண்ணாருன்னா கண்டினியூஸாக ரன் அடிச்சு 84 நாட் அவுட். அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் வந்து கடைசியாக ஒரு 6 அடிச்சு மேட்சை முடிச்சு விட்டாரு. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக வந்து 17 ஓவர்லேயே வந்து 175 அடிச்சு ஈஸியாக சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணி வந்துட்டு போயிட்டு சூப்பர் 8க்கு ஃபர்ஸ்ட் டீமாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. இதனால வந்து சவுத் ஆப்பிரிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த மேட்ச் வந்து ஒரு ட்ரைனிங் மேட்ச் மாதிரி ஆகி போச்சு. அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாலும் ஓகே, தோத்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நடக்க போகிற சூப்பர் 8 வந்து ரன் ரேட்டில் யாரும் பார்க்கறது இல்லை, வின் ஆர் லாஸ் இது மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு முக்கியமான இதாகி போச்சு. நியூசிலாந்து வந்து இந்த மேட்ச்சை வந்து சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்கல்ல, இதுக்கு வந்து இது பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. T20 வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட 5 வாட்டி விளையாண்டுருக்காங்க. 5 வாட்டியில் ஒரு வாட்டி கூட ஜெயிச்சது இல்லை. இதுதாங்க அந்த ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் பெரிய இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நியூசிலாந்தில் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து மார்க்கோ ஜான்சன் இருக்கார்ல, செம்மையாக பவுலிங் போட்டாருங்க. அவர் பவுலிங் போட்டு அவருடைய பவுலிங்கில் தான் ஆல்மோஸ்ட் வந்து நியூசிலாந்து தடுமாறினாங்க. அவருடைய 6 அடி ஹைட்டுக்கும் 7 அடி ஹைட்டுக்கும் அவர் போட்டது 140 ஸ்பீடுக்கும் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் 4 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ ஈஸியாக வந்து மேட்சை வந்து நியூசிலாந்து கையிலேருந்து பிடிங்கிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இப்படி தான் ஈஸியாக வின் பண்ணாங்க. என்ன கேட்டிருந்தா சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து சூப்பராக விளாண்டாங்க. நியூசிலாந்து என்ன கேட்டால் 2 சேஞ்ச் பண்ணணுங்க, தயவு செஞ்சு சொல்கிறேங்க. இந்த ஜிம்மி நிஷம் எதுக்குங்க எடுத்துக்காங்க, அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டரா இல்லை பவுலிங் ஆல்ரவுண்டரான்னு தெரியலங்க. அவர் எதுக்கு டீமில் எடுத்துக்கான்னு தெரியல. அவர் அந்த காலத்துலேருந்து விளையாடுறாரு. ஸ்டார்ட் அப்பில் இப்போலாம் வயசு அதிகமாகிடுச்சு, அவருக்கு வெளியே போடலாம். அதே மாதிரி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிள்ளைன்னு சொல்லுவீங்களே, யார் சச்சின் ரவீந்திரா ஏதோ ஒரு மேட்ச் அடிப்பான், 10 மேட்சில் டக் அவுட் ஆகிடுவான். அவனுடைய ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க, அவனை தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு இன்னும் நல்லா சூப்பர் நியூசிலாந்து பிளேயர் எத்தனையோ பிளேயர் நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. அவங்களை தூக்கி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் பேட்டிங்கு. ஸோ டோட்டலாகவே நியூசிலாந்து வந்து பிளேயிங் லெவலில் சொதப்பிட்டாங்க. அதுதான் அவங்களோட தோற்றத்துக்கு மெயின் காரணமே. அன்ஃபார்ச்சுனேட்லாக டேரி மிச்சர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணார். சரி, மைக்கேல் பிரேஸ்வெல் அவர் இன்ஜுரியில் இருக்கனால அவரால் விளையாட முடியல. அவர் இருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். அவர் பவுலிங் நல்லா போடுவார், அட்டாக்கிங் பேட்டிங் நல்லா ஆடுவார், கேப்டன்சி சூப்பராக பண்ணுவார். சாண்ட்னர் கொஞ்சம் மிஸ்டேக் நிறையா பண்ணுறாருங்க. அவர் என்ன தான் வந்து பவுலிங் கேப்டனாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாரு. ஸோ அந்த சாண்ட்னர் வந்து சீக்கிரத்தில் வந்து கற்றுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து நடக்க போகிற மேட்ச்சில் வந்து அவரால் சீக்கிரமாக வெளி பண்ண முடியும். ஓகேங்களா, இதனால் இப்படி தான் மேட்ச் நடந்துச்சு. நேற்று வந்து நியூசிலாந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நேற்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல சவுத் ஆப்பிரிக்கா. இதுதான் மேட்சோட நேற்று ஃபுல் ரிவ்யூ. சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. நியூசிலாந்து வந்து அவங்க தோத்தாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மேட்ச் எப்படி அடுத்த மேட்ச்சுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க. நியூசிலாந்து வந்து அடுத்த மேட்ச் வெயிட் பண்ணுறாங்க. செகண்ட் டீமாக குவாலிஃபை வெயிட் பண்ணி இருப்பாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ இதனால வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே ஈஸியாக உள்ளே போயிட்டாங்களா. ஸோ இதோட மேட்ச் இதோட முடியுது. இந்த மேட்ச் எப்படி ரிவ்யூ ஓகேவா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்கா எங்கே வந்து ஸ்ட்ராங்காக பண்ணாங்க, சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து வந்து எங்கே கோட்டை விட்டாங்க, இது உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ப்ரிடிக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு மக்களே, இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு மேட்ச் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நம்ம போடலாம். கண்டினியூஸாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தானோட ரிவ்யூ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.